திருச்சபைக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தது? திருச்சபைக்கு இந்த அதிகாரத்தை ஏன் தர வேண்டும்? ஏன் கடவுள் மட்டும் செயல்படாமல் இந்த ஒரு அதிகாரத்தை அவர் பகிர்ந்தளித்தார்? இயேசு சிறப்பாக அவர்களுடைய திருத்தூதர்களுக்கு அதிகாரத்தினை பகிர்ந்து அளிக்கின்றால். ஆகையால் திருத்தூதர்கள் இயேசுவினுடைய பங்காளிகளாக மாறுகின்றார்கள், நேரடி வாரிசாக மாறுகின்றார்கள். அவர்கள் வழிவந்த திருத்தந்தையர்களும் அதுக்கப்புறம் வந்த குருக்கள், ஆயர்கள், இவர்கள் அனைவருமே இயேசுவினுடைய நேரடி வாரிசுகளாக மாறுகின்றார்கள். அப்போஸ்தலர்கள் வழிவந்த இவர்கள் வாரிசுகளாக, பங்காளிகளாக ஆகின்றார்கள். அப்படி இருக்க எதற்காக இந்த அதிகாரம் ஒரு மனுஷங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நோக்கி எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் மற்றும் குழப்பமான பதில்கள் அதை நோக்கி இருக்கக்கூடியது, இவை அனைத்தையும் குறித்து நம்ம பார்ப்போம். எதற்காக அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஏன் இந்த அதிகாரம் அவசியமாக தேவைப்படுகின்றது, மேலும் இந்த ஒரு தவக்காலத்தில் அதிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு கருத்து அது என்னன்றதை பார்த்துடலாம். என்னோட பேர் பிரிட்டோ. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல வீடியோக்கள் நம்ம இறைவனோடு ஒன்றிணைந்து பயணிக்க நமக்கு உதவியாக இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இணைந்திருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இணைச்சட்டம் அதிகாரம் 17 இறைவசனங்கள் 10-13 முடிய. ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு தெரிவித்ததன்படி நட. அவர்கள் கற்பித்தபடி எல்லாம் செயல்படுவதில் கருத்தாயிரு. அவர்கள் உனக்கு கற்பித்த சட்டங்களின்படியும் அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பின்படியும் செயல்படு. அவர்கள் உனக்கு தெரிவித்த தீர்ப்பினின்றி இடமோ வளமோ பெறாதே. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு ஊழியம் புரிய அங்கே நிற்கும் குருக்களுக்கோ நீதிபதிகளுக்கோ செவி கொடாமல் செருக்குடன் செயல்படுகின்றவன் சாக வேண்டும். இவ்வாறு இஸ்ரேலிலிருந்து தீமை அகற்றுவாய். எல்லா மக்களும் அதை கேட்டு அஞ்சுவர். எவரும் செருக்குடன் செயல்படார். எசையா 22 அதிகாரம் 22 இறைவசனம். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். மத்தேயு 16 அதிகாரம் 18 இறைவசனம். எனவே நான் உனக்கு கூறுகின்றேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். இங்கே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு அத்தாரிட்டியினுடைய இம்பார்ட்டன்ஸ், ஒரு அதிகாரியினுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம். பழைய ஏற்பாட்டு குருக்களுக்கு இந்த ஒரு அதிகாரம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் பேதுருவுக்கு இந்த அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிர்ந்து அளிக்கின்றால். அவர்கள் வழிவந்தவர்கள் இயேசுனுடைய பங்காளிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அதிகாரம் எதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எல்லாருக்குள்ளும் விழும். அது சகஜமான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம முதலாளி ஒருத்தர் இருக்காரு. முதலாளி அங்கே இருக்காரு. அவர் இருக்கும்போது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. அவர் நிறைய விஷயங்கள் முன்னின்று தலைமை ஏற்று தலைமை பண்புடன் அவர் செயல்படுகின்றார். அவர் கொஞ்ச காலம் வெளியூர் போகிறாரு. அப்போது அவருக்கு பதிலாக வேறு ஒரு பொறுப்பாளரை நியமிச்சுட்டு போவார். அந்த பொறுப்பாளரிடமிருந்து தான் அவர்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நடத்துவதும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை வழி நடத்துவதும். ஏன்னா அந்த ஒரு முதலாளிக்கு கீழே பல பணியாளர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பொறுப்பாளர் இருக்கார் இல்லையா, அந்த ஒரு பொறுப்பாளருக்கு அந்த ஒரு அதிகாரம் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு அதிகாரம் என்பது அவர்களை கட்டுக்கோப்புடன் ஒற்றுமையாக வைத்துக் கொள்வதற்கும் வேலை சிறப்பாக நடைபெறுவதற்கும் உதவும். ஒரு சின்ன ஒரு நிறுவனத்துக்கோ இல்லை ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்குமே அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி, ஒரு பொறுப்பாளர் தேவைப்படும் போது நமது திருச்சபைக்கு எந்த ஒரு அத்தாரிட்டி இல்லை அப்படின்னா இன்னைக்கு திருச்சபை எவ்வாறு இருக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் 2000 ஆண்டுகளாக இன்று வரையில் உறுதியான வேருடன் இருக்கக்கூடிய ஒரு திருச்சபைன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கத்தோலிக்க திருவை. ஏன் இந்த ஒரு அத்தாரிட்டியை கடவுள் கொடுத்தார் அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். நாளைக்கு நான் சொல்லிக் கொடுத்த டீச்சிங்கில் இருந்து, நான் சொல்லிக் கொடுத்த பல விஷயங்களிலிருந்து பல டீவியேஷன்ஸ் வரலாம், பல தப்பறை கோட்பாடுகள் வரலாம். இதை இயேசுவும் அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் ஒற்றை தலைமையை வலியுறுத்தி இங்கே
அவர் பேதுருவை முதல் போப்பாக நிறுவுகின்றார். அவருக்கு வந்து அந்த ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கின்றார். இதன் மூலமாக அவருடைய விஷயம் இங்கே வந்து நம்மளுடைய திருச்சபை என்பது மிகுந்த அதிகாரம் கொண்டதுமாக இருக்குது. அது எல்லாத்தையும் தந்து அந்த அதிகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்புன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஏனென்றால் மக்களை பாதுகாப்புடனும் நிலைவாழ்வை நோக்கிய பயணத்திற்கு அவர்களை தயார்படுத்துவதும் தான் நமது திருச்சபையினுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. அதனால தான் நம்ம வந்து இந்த நல்ல சமாரியன் ஓமை எடுத்துக்கிட்டா கூட அது திருச்சபையினுடைய உருவாக்கத்திற்கு அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இங்கே நல்ல சமாரியன் வந்து பார்க்குறாரு, அடிபட்டு கிடந்தக்கூடிய அவனை வந்து சாவடிக்கு கொண்டு போகிறாரு. அங்கே சாவடி பொறுப்பாளர்கிட்ட வந்து அவனை பார்த்துக்கிற பொறுப்பை வந்து கொடுக்குறாரு. அங்கே அதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு நீராலும் திராட்சை ரசத்தாலும் அவனுக்கு வந்து கொடுக்குறாரு. அதன் மூலமாக அவன் உயிர் பெறுகின்றான். இங்கே நீர் என்பது சொல்வது வந்து பேப்டிசம், அதாவது திருமுழுக்கு. அங்கே திராட்சை ரசம் சொல்வது அவருடைய திரு ரத்தத்தை பருக வேண்டும். அதை தான் அவர் மேற்கோள் காட்டி அதுக்கப்புறம் அந்த சாவடி தான் திருச்சபை. அந்த சாவடியுடைய பொறுப்பாளர் தான் போப். அவர் வழி வந்த திருச்சபை. ஸோ மக்களை பார்த்து கொள்வதற்கான முழுமையான அதிகாரமும் முழுமையான பொறுப்பும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா திருச்சபை கிட்ட இருக்கு. இந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்தவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதன் மூலமாக ஒரு ஒற்றுமையான எந்தவித தவறான கோட்பாடுகள் இல்லாமல் ஒற்றை திருச்சபையை நிறுவ வேண்டும். அந்த ஒரு திருச்சபை ஒற்றுமையாக நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய வழி இதுதான். இந்த ஒரு வழியில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிலைவாழ்வு இருக்குது அப்படின்றத உறுதியுடன் தெரிவிக்க வேண்டும். தப்பறை கோட்பாடுகளுக்கு நம்ம வந்து இரையாயிடக்கூடாது அப்படின்றதுக்காக திருச்சபை உருவாக்கப்பட்டது. சரி, இன்னைக்கு 2000 ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபை ஸ்ட்ராங்காக வந்து ஆணிவேறு போல இருக்குது. ஏனென்றால் இந்த ஒரு திருச்சபை உருவாக்கியது மனிதர்கள் அல்ல, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவர்களால் அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட்டு உருவான ஒரு திருச்சபை. 1500 வருஷத்துக்கு மேலே அப்போ வந்து மார்ட்டின் லூதர் கிங் என்கின்ற ஒருத்தரால் வந்து இந்த பிளவு வந்து ஏற்படுது. பிளவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய திருச்சபைகள் தானாக உருவாக ஆரம்பிக்கின்றது. அவர்களை வந்து இழிவாக கூற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து கிடையாது. பட் ஆனால் சர்ச் கிட்ட இருந்து பிரிஞ்சு போகிற நிறைய கருத்துக்கள்னால அவங்க வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. பட் ஆனால் சர்ச்லேருந்து பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா இன்னைக்கு பிரிந்து போன சபை வந்து ஒன்றாக இருக்கின்றதா என்பது பார்த்தா நிச்சயமாக வந்து கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் பல ஆயிரம் திருச்சபைகள் வந்து சபைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அவர்கள் ஒவ்வொரு சபைகளுக்குமே ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்குது, ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது, ஒவ்வொரு விதமாக பைபிளை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்னடானா பைபிளில் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு விதமாக இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை ஒரு விதமாக வந்து கூறிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வேறு விதமாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு வேறு விதமாக கூறிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே மக்களை வந்து குழப்பி உண்மை எது என்று அந்த ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படுது இல்லையா? அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. பிரிந்து போன நிறைய சபைகளில் வந்து இதை நம்ம பார்க்க முடியும். எங்கேயுமே ஒற்றை கருத்தை வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு தன்மையே வந்து இருக்காது. மேலும் அது குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர ஒரு உண்மையை நோக்கி நம்ம இட்டு செல்ல வேண்டும் என்பது வந்து மிகவும் வந்து குறைவு. ஏன்னா நானும் பல சபைகள் வந்து போய் அங்கே நடந்த கூட்டங்களில் வந்து பங்கேற்று அவர்களை குறித்து நான் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கிறேன். அங்கே கேட்ட ஒரு விஷயமும் இங்கே வந்து கத்தோலிக்க திருச்சபையில் மேலும் கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வியை படிக்கும்பொழுது அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியுது. எதற்காக அவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு சில கேள்விகள், ஆக்கப்பூர்வமான கேள்விகள், அந்த ஒரு கேள்விகளுக்கு பதில் வந்து நம்ம இங்கே கத்தோலிக்க திருச்சபையில் இருக்குது. பட்னா ஒரு சில நேரங்களில் அதை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம கொஞ்சம் ஆழமாக இறங்கி படிக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பிரிந்து போன சபைகள் இந்த ஒரு 500 ஆண்டுகளில் அது பல்லாயிரக்கணக்கான சபைகளாக மாறி இருக்கு. அவர்கள் யாருக்குள்ளேயுமே ஒரு ஒற்றை கருத்தோ ஒரு ஒற்றை நோக்கமோ வந்து கிடையாது. உண்மை வந்து ரொம்பவே திரிக்கப்பட்டு பல விதத்தில் வந்து கூறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவர்கள் வழியே செல்லும்பொழுது நிச்சயமாக நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமான்றது பெரிய டவுட்டு. மேலும் நிறைய குழப்பத்தோடு தான் நம்ம இருப்போம். குழப்ப மனநிலையோடு வைத்திருப்பதன் மூலமாக மட்டும்தான் அங்கே வந்து ஒரு சில தவறான நோக்கங்களுடன் செயல்படக்கூடிய நபர்களுக்கு லாபமாக அமையும். மேலும் அவர்கள் பதிலை நோக்கி பயணித்தால் அவர்களுக்கு பதில் கிடைக்கும். ஆனால் அப்படி பயணிக்காமல் அங்கு கூறக்கூடிய ஒரு சில நபர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை அவர்கள் வைத்துக்கொண்டு அவர்கள் ஆழமாக போய் தேடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக எல்லா பதில்களுமே வந்து கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு ஆழமான தேடல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வந்து குறைவு. அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் கூறக்கூடிய விஷயங்களை எடுத்து
அதை வந்து அவர்கள் கூறிக்கொண்டு நிறைய கேள்விகளை வந்து கேட்கின்றார்கள். ஆனால் அந்த ஒரு கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு பதில் எந்த அளவுக்கு ஆழமான உண்மையை கொண்டது என்பதை வந்து புரிந்து கொள்ளாமல் மேலும் பல கேள்விகளை வந்து எழுப்பிக் கொண்டே தான் இருக்கின்றார்கள். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கேள்வி கேட்கறது மட்டும்தான் நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியுது. மேலும் இந்த ஒரு வீடியோ வந்து நிச்சயமாக பல பேருடைய எண்ணங்களை வந்து ஒரு மாற்று கருத்தை நம்ம வைக்கும்போது நிச்சயமாக அதுக்கு பல மாற்று கருத்துக்கள் வரும். பட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பாருங்கள், திருச்சபையினுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு முக்கியம், அது எவ்வாறு வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது, மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. அதை நம்ம சொல்லலை, கிறிஸ்துவே அந்த ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து அளித்திருக்கின்றார். மேலும் நம்ம எல்லோரும் ஒற்றுமையுடன் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் உண்மை ஒன்று தான். அந்த ஒரு உண்மையானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட திருச்சபையில் இருக்கின்றது. எதன் மூலமாக இருக்கின்றது? அருட்சாதனின் மூலமாக இருக்கின்றது. இந்த அருட்சாதனின் மூலமாக நம்ம வந்து நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணகத்தில் நமக்கென ஒரு இடம் வந்து இருக்கும். இது வந்து ஒரு உண்மை இருக்குது. பட் ஆனால் இந்த ஒரு சர்ச்சுக்குள்ளே குறைகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக வந்து குறைகள் இருக்குது. ஏன்னா மனித தலைமையை ஏற்று நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு சில இடங்களில் தவறுகள் ஏற்படலாம். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி இன்றளவும் உறுதியுடன் செயல்படக்கூடிய வகையில் கத்தோலிக்க திருச்சபை இருக்கின்றது. இதை நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், ஆழ்ந்து இதை குறித்து படிக்கவும் வந்து வேண்டும். மேலும் இங்கே இருக்கக்கூடிய போப்பாக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ப்ரீஸ்டாக இருக்கட்டும், எல்லோருக்குமே நம்மளுடைய திருச்சபையை வழி நடத்துவதற்கும் அதை கட்டி எழுப்புவதற்கும் உறுதியுடன் வைப்பதற்கும் ஒரு தலையாய கடமை என்பது இருக்கின்றது. மேலும் அதை குறித்து ஒரு இறைவசனம் கூற வேண்டும் என்றால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 16 முடியக்கூடிய இறைவசனங்கள். நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலம் தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமாய் இருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயம் இல்லை. லூக்கா நற்செய்திகாரம் 22 வசனங்கள் 32. ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். இங்கே நம்ம பார்த்த 2 வசனங்களுமே கூறுவது என்னென்றால், திருச்சபையினுடைய முக்கியத்துவத்தை இங்கே வலியுறுத்தி சொல்லுது. மேலும் பேதுருவுக்கு ஆண்டவர் கூறியது, நீ மனம் மாறியதுக்கு அப்புறமா உன் சகோதரர்களை நீ வந்து உறுதிப்படுத்து. இங்கே சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற விஷயம், அவரிடம் திருச்சபையினுடைய அதிகாரத்தை இறைவன் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் அவர் கூட இருக்கக்கூடிய மற்ற அனைவருமே வந்து பிஷப்ஸ் தான், அதாவது ஆயர்கள் தான். ஸோ அவர்கள் திருச்சபையை கட்டி எழுப்ப போகின்றார்கள். ஸோ நீ அவர்களை உறுதிப்படுத்து, நீ மனம் மாறியதுக்கு அப்புறமா நீ அவங்களை உறுதிப்படுத்தி அவர்களை வழி நடத்தி கொண்டு போ அப்படின்ற ஒரு தலைமைத்துவத்தை பேதுருவிடம் கொடுத்திருக்கின்றார். ஆகையால் பேதுரு வழி வந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய போப், அவங்க வரைக்கும் ஆயர்கள் குருக்கள் அனைவருக்குமே இந்த ஒரு கடமையானது பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு அதிகாரத்தை கேள்வி கேட்டாலும் சரி, இல்லை இதை வந்து எதிர்த்து செயல்பட்டாலும் நம்ம வந்து இயேசுவினுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கின்றோம். அவரால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு எதிராக செயல்படுகின்றோம். நிச்சயமாக கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் தான், பட் இருந்தாலும் இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. மனிதர்கள் இடத்துல மனித இயல்பு கொண்ட மனித தவறுகளால் பல பேர் வந்து தவறுகள் செய்யலாம். ஆனால் இந்த ஒரு அதிகாரம் என்பது கடவுளால் ஒரு முறை கொடுக்கப்பட்டது, நிச்சயமாக திருப்பி பெற முடியாது. கடவுளால் அவர்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் ஒரு சில நேரங்களில் தவறு செய்யலாம், அது அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயம். பட் நம்ம தனிப்பட்ட வாழ்வில் இந்த ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மேலும் இந்த ஒரு அதிகாரத்திற்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு இதுவே ஒரு சிறந்த பதிலாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டிப்பாக ஒரு தெளிவை கொடுத்துருக்கும். ஸோ உறுதியுடன் திருச்சபையோடு இணைந்து திருவருட்சாதனங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படுவோம். நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்ற பெறுவதாக. ஆமென்.